இந்த முறை தீபாவளிக்கு பெரிய ஹீரோ அல்லது பெரிய பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகாத நிலையில புதுவரவாக வெளியான படங்கள் உங்களை திருப்திப்படுத்தியதா என சென்னை மக்களிடம் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தீபாவளி இந்த பண்டிகை முடிஞ்சிருக்கு. ஒரு தீபாவளி பண்டிகைனாலுமே ஒரு பெரிய ஹீரோவுடைய படம், ஒரு பெரிய பட்ஜெட்டான படம் தான் ஆண்டுதோறும் நம்ம ரிலீஸ் ஆகி பார்த்துருக்கோம். ஸோ இந்த தீபாவளி அந்த மாதிரி ஒன்று எதிர்பார்ப்பான படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கா? ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன எல்லா படமுமே நல்லாவும் இருக்குது. நான் எல்லா படமும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். பட் நார்மலாகவே எப்படின்னா கமர்ஷியல் பேஸ்ட் மூவிஸ் தான் ரிலீஸ் ஆகும் தீபாவளிக்கு. ஆனால் இந்த தடவை லைக் எப்படி சொல்கிறது, அப்கமிங் ஆக்டர்ஸாக இருந்தாலும் பிரதீப்பா இருக்கட்டும், துருவா இருக்கட்டும், எல்லாருமே நல்ல மூவிஸ் தான் கொடுத்துருக்காங்க. தீபாவளினாலே தளபதி படம் இல்லாமல் எப்படி தீபாவளி? ஸோ ஆப்வியஸாக மெர்சல்லேருந்து எல்லாமே தீபாவளி ஆனால் நாங்கள் ஆப்வியஸாக FDFS வந்துடுவோம் இங்கே. ஸோ அது எல்லாமே இப்போது மிஸ் பண்ணுறோம் தான். இந்த வருடம் எதுவும் அது மாதிரி அமையலை சார். ஒரு காலத்துலலாம் ரஜினி படம் தான் வரும், தீபாவளி ஆனால் ரஜினி படம் தான். இந்த வாட்டி எதுவுமே அது மாதிரி எதுவுமே வரல. இப்போ கூட பாருங்கள், பையன் போகலான்னா போர்டை பார்த்துட்டு எல்லாம் புது புது ஆக்டர் ஆகுதுன்ட்டு இட்டுன்னு வந்துட்டேன் நான். ஏன் என்னாச்சு? முகமே எல்லாம் புது புது முகமாக இருக்குது. படத்துக்கு போகலான்னா நம்ம ரஜினி கமல் அது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு தெரியும். முகத்தை பார்த்துட்டே வாடான்ட்டு வந்துட்டேன் நான். மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறத விட அவங்க போயிருக்கிற டெசிக்னேஷனும் நல்ல டெசிக்னேஷன். ஸோ அவங்க அந்த துறையில் நல்லா பண்ணும்போது லைக் அது மிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அங்கே நம்ம சப்போர்ட்டை காமிக்கிறோம், அவ்வளோதான். தீபாவளிக்கு புதுவரவாக வந்த படங்கள் தங்களை திருப்திப்படுத்தியதா என சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.